வேதத்தில் யோபுங்கிற பக்தனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நான் இன்னைக்கு தான் யோபுவை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சிலவங்க என்ன சொன்னாலும் பாக்டர் ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு போங்க. சிலவங்களுக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டு போகிறேன், இல்லை நான் எனக்கு ஒரு ஊமை மாதிரி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இது கர்த்தருடைய சமூகம். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். இங்கே மகிழ்ச்சியாக இருக்காதவங்க எங்கேயுமே மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. இப்போ ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், மகிழ்ச்சியா? சரி, அப்படி யோபுன்னு ஒரு பக்தன் இருந்தான். அவன் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, ரொம்ப பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், ஸ்தோத்திரம், சன்மார்க்கன். தன் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லி பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுவானா, பலி செலுத்துவானா. அப்படி இருந்தவன் பிசாசினால், தேவன் அனுமதித்த அப்படின்னால பிசாசினால சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்துட்டான். என்னெல்லாம் இழந்துட்டான்? 10 பிள்ளைகள் இருந்தாங்க, 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்துட்டாங்க. வீடு இழந்துட்டான். ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டான். எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டான். அப்புறம் வியாதியும் வந்துச்சு. அவனுக்கு வியாதியும் வந்துச்சு. அவனை குறித்து சொல்லப்படுறது, அவன் என்ன பண்ணுவான்னா, நெய்யினால தான் காலை கழுவுவான். நம்ம அநேக தண்ணீர்னால கூட காலை கழுவ மாட்டோம் இல்லையா? அசுத்தம். அவன் நெய்யினால காலை கழுவுவான். அவ்வளோ வசதி படைத்தவன். எல்லாத்தையும் இழந்து, ஸ்தோத்திரம், வியாதினால கஷ்டப்படுறான். வியாதினால கஷ்டப்படுறான்னா பருக்கள். அதனால என்ன பண்றான்னா, அது என்ன பண்ணும், ஒரு ஊரல் மாதிரி வந்ததுனால அந்த என்ன சொல்றது, ஓடா நம்ம ஊர் பாசையில் சொன்னாச்சுன்னா என்ன, தேங்காய் சிரட்டைக்கு என்ன சொல்லுவீங்க? கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சியை எடுத்து கீறிக்கிட்டு இருக்கலாம். கீறிக்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்? ரத்தமாக இதுவுள்ளது, ஒரே நாற்றம். அவன் பக்கத்தில் வர முடியாது. அவன் சொல்கிறான், நான் தண்ணி கொண்டு வான்னு என் வேலைக்காரன்ட்ட சொன்னால் கூட அவன் எப்படி இருக்கான்னா, காது கேளாதவன் போல இருக்கிறான். ஆனால் நல்லா இருந்த நாளில் அவன் ரோட்டில் போனான்னா யார் கீழே இருந்தாலும் எழும்பிடுவாங்களாம். வாலிப பிள்ளைகளும் வாயை பொத்தி விடுவாங்களாம். சும்மா கதையெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவன், அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ மன வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவன் நம்ம சொல்கிறோம், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தவன், அவன் நண்பர்கள் வந்து பார்க்க வராங்க. வந்து ஏதாவது ஆறுதலாக சொல்லுவாங்கன்னா, இல்லை நீ என்னவோ தப்பு பண்ணியிருக்க, உன் பிள்ளைகள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், உன் குடும்பம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி அவன் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேதனையான நேரத்தில் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் சொல்கிற வார்த்தையை கல்லில் எழுதி வச்சு அப்படி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது மறையாது, அது உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அவன் சில வார்த்தைகளை சொல்கிறான். அதைத்தான் நாம் இப்போ இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்களை யாராவது வசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். 27வது வசனத்தையும் வாசிமா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்ற இந்த வசனத்தை எப்படி எழுத சொல்றான்? 24ல 23ல இருந்து, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு, புஸ்தகத்தில் கூட கிழிஞ்சு போயிடும், அதனால என்ன பண்றது, அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கரங்களிலே ஒளிவட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் அப்படி சொல்றான். ஏன்னா இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அவன் சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
ஆமேன். எப்ப சொன்னா எல்லாத்தையும் இழந்து அவ்வளவு பாடு, அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை, அவ்வளவு நம்பிக்கையற்ற நிலைமையில அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை கடைசி நாள்ல பூமியில வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குது? உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் உன் மீட்பர்னு சொல்ல, என் மீட்பர். அல்லேலூயா. என்னை மீட்கிறவர்கள். புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நாளை தினத்தை குறித்து கவலையோடு கூட இருக்கீங்களா? இந்த பிரச்சனை எப்படி தீர்வுன்னு சொல்லி இருக்கிறீங்களா? குடும்ப உறவுகளை குறித்து கவலையோடு கூட இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? நீங்களும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல விரும்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மீட்பர் யாரு? 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. அவரே யாரு? இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மீட்பர் யாரு? இயேசு. அல்லேலூயா. நம்ம மீட்பதற்கு இயேசு என்ன செய்தார்? சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரித்தார். ஆனாலும் அவர் சொன்னபடி மீண்டும் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மத்தேயு 28:5-6 வாசிங்க. மத்தேயு 28:5-6 வாசிங்க. ஆமா, நானும் கூட இன்னைக்கு சொல்றேன் உங்களை பார்த்து. என்னைக்கு அவனிங்க சிலவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போய் வந்திருக்கிறீங்க. நானும் உங்களை பார்த்து சொல்றீங்க, நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இல்ல? எங்கே இல்ல? அவர் எங்கே இல்லை? எல்லாரும் சொல்லுங்க. கல்லறையில் இல்ல. உலகத்துல கிட்டத்தட்ட 4200 மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கத்தை போதிக்க வந்தவங்க அத்தனை பேரும் மரித்தாங்க. அத்தனை பேர் கல்லறையும் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும் திறந்த கல்லறையா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தவர்கள் மத்தியில இயேசுவை தேடாதங்க. அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல அவர் இருந்த நாள்லயும் சிலவங்களெல்லாம் உயிரோடு எழுப்ப பண்ணார். லாசரு 4 நாள் ஆயிடுச்சு. எங்க இருந்தா? கல்லறையில இருந்தா. நாரி இருக்குன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார் மரியாதை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே உயிர் தெளிஞ்சவன். போய் அவனை உயிரோட லாசருவே வெளியே வாங்க, உடனே வெளியே வந்துட்டான். உயிரோடு எழுப்பி வந்தான். இன்னொரு இடத்துல எவரு ஒரு ஜபாலை தலைவர், அவருடைய மகள் இறந்து போனா போய் ஆண்டவர் என்ன பண்றாரு? கையை பிடிச்சி அந்த சின்ன மகளை கையை பிடிச்சி என்ன சொல்றாரு? தலித்தாமி அப்படிங்கிறாரு. அப்படின்னா தலித்தாவு அப்படின்னு சொன்னா சிறு பெண்ணே. ஆமா, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கு. இன்னொரு இடத்துல ஒரு பாடையில் வச்சு ஒரு வாலிபனை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 900 விதவை. அந்த ஊர் பெயர் 900. அதில் ஒரு விதவை வாலிப பையன் இறந்து போனான். நம்பிக்கை இல்லாமல் அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பாடையை தொட்டாராம். பாடையை தொட்டு என்ன சொன்னாராம்? வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொன்னோடனே அவன் உயிரோடு எழுந்துட்டான். ஒன்று நடந்தது கல்லறையில் உயிரோடு எழுந்துனான். இன்னொன்று நடந்தது எங்க? வீட்டில். இன்னொன்று நடந்தது எங்க? ரோட்டில். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தாலும் சரி, நீ இன்றைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தா உன் சூழ்நிலைமையில ஒரு பெரிய மாற்றத்தை என் இயேசு தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தலும் ஜீவனுமா இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. படித்தேன்.
ஆமென். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லாசரு மரிச்சிட்டான், உயிரோடு எழுந்த லாசரு மரிச்சிட்டான், அந்த சிறுபெண் மரிச்சிட்டா, அந்த நாயனூர் உதவியுடைய மகன் மரித்துட்டான். ஆனா நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். என்னன்னா நான் உயிர் தெழுந்துட்டேன், இனி என்ன இல்லை, மரிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு சந்தோஷமான செய்தி. அதனால சந்தோஷமா இருந்து வரிகள் பாடையே நீங்க செய்தியை கேட்கலாம். முதல் பாட்டு ஆரம்ப ஜெபத்துல ஒரு பாட்டு பாடினேன், அது எனக்கு ஞாபகம் வருது. மரித்த கிறிஸ்து இனி. கைத்தட்டி தான் பாடுங்களேன் சந்தோஷமா. இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஹல்லேலூயா மரணத்தை ஜெயித்தார், சதாகாலமும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லும்போது சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன? பர்சனல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மீட்பர், என்னை மீட்டவர். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவங்கிறது வேற யாருக்கும் இல்லை, முதல்ல எனக்கு. நான் அதை அனுபவிக்கும் போது தான் உங்ககிட்ட வந்து நான் இதை அனுபவிக்கிறேன், இயேசு ரொம்ப நல்லவருங்கிறத ருசி பார்க்குறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, ருசி பாருங்கன்னு சொல்ல முடியும். நானே ருசி பார்க்காம உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அது வீணான விசுவாசமா இருக்கும். என் மீட்பர் சொல்லுங்க, என் மீட்டர், என்னை மீட்டவர், என்னை மீட்டு கொண்டவர். ஹல்லேலூயா. மீட்பர் அப்படின்னா ரெடீமர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா மூல பாசையில கோயல் அப்படின்னு சொல்லப்படுது. GOEL, கோயல் அப்படின்னு சொல்லப்படுது. மீட்பர், மீட்பர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு பிரமாணம் இருந்துச்சு மீட்பதை குறித்து. அதை பார்க்கணும்னா ரூத் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரூத்தை போவாஸ் கல்யாணம் பண்ண நினைக்கிறான். ஆனா அவனுக்கும் விட நெருங்கின சொந்தம் இன்னொருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் உன்னை மீட்க முடியும்னு சொல்றேன். நடந்த காரியம், போவாஸ் ஒரு இடத்துல இருக்கிறான், ஊர் வாசல் கதவண்டையில் நிற்கிறான், என்ட்ரன்ஸில் இருக்கிறான், ஒரு 10 பேரை கூட்டி வைக்கிறான். அப்போ அந்த நெருங்கிய சொந்தக்காரன் வரான். நல்லா கவனிங்க, நெருங்கிய சொந்தக்காரன் வரான். அப்போ அவனை பார்த்து போவாஸ் சொல்றான், நம்முடைய எலிமெலேக், நம்ம ஊரை சேர்ந்தவன், அவன் எங்கே போனான்? மோவாபுக்கு போனான். அங்கே போன இடத்துல எலிமெலேக்கும் சேர்த்து போயிட்டான், அவன் 2 பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே யார் வந்திருக்கிறா? ரூத் வந்திருக்கிறா, நகோமியும் வந்திருக்கிறா. 2 பேரும் பெண். அதனால அவங்களுக்கு ஆண்கள் வாரிசு இல்லை. அதனால அவங்க சொத்தை யாராவது ஒருத்தர் மீட்டு கொள்ளணும். ரொம்ப நெருங்கின சொத்தும் யாராவது மீட்டு கொள்ளணும். அப்படின்னா நீ மீட்டு கொள்ளணும், நீ தான் ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட சொல்றான். அவன் ஒண்ணு என்ன சொல்றான்? சொத்துன்னா யாராவது விடுவாங்களா? இல்லையா? ஊர்க்காரங்க சொத்தையே விட மாட்டேன், அப்புறம் இது வாங்குற சொத்தையும் விடுவாங்க. உடனே அவன் நான் மீட்டு கொள்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே சொல்றாரு இப்போ என்ன சொல்றான்னா, நீ அப்படி மீட்டு கொள்றதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ரூத்தையும் மீட்டுக்கொள்ளணும், நகோமியும் மீட்டுக்கொள்ளணும். இப்போ அவனுக்கு கலக்கம் வந்துட்டு, வேண்டாம் 2 விதவை, அதை போய் நான் ஏன் மீட்டுக்கொள்றேன் அப்படின்னு போயிட்டு ஸ்தோத்திரம். இப்போ போவாஸ் என்ன பண்றாரு? அவங்க நிலத்தையும் மீட்டுக்கு அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுக்கிறார். அவங்களையும் ரூத்தையும் கல்யாணம் பண்ணி அவளை தனக்குரியதால் மாற்றிக்கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு அவங்க ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்களா, மீட்டுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்களா? இவங்க அவர் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிருக்க செருப்பை மாற்றி கொள்வாங்க, மாற்றி கலத்தி இவன்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படிதான் மீட்டுக்கொள்றதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்போ யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, என் மீட்பர்னு அவன் என்ன நினைச்சு சொல்லியிருப்பான்? நான் இழந்து போன எல்லாவற்றையும் என் மீட்பர் தருவான், மீட்டுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் திருப்பி எடுத்துக்கொண்டான். அதான் மீட்பர். அல்லேலூயா.
இழந்து போனதை தருகிறவர், ஆமென், இருக்கிறத புதுப்பிக்கிறவர், எல்லாவற்றையும் மீட்டு உனக்கு தருகிறவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா மீட்கிறதுங்கிறது பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச மீட்புங்கிறது எப்படி? நமக்கு தெரிஞ்சபடி மீட்புங்கிறது ஒரு நகையை அடமானம் வைப்போம் இல்லையா? நகையை அடமானம் வச்ச பிறகு அதை மீட்டுக்கொள்றதுக்கு போவோம். நகையை அடமானம் வச்சு ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கிறீங்க. மீட்டுக்கொள்றதுக்கு போகும்போது எப்படி போவீங்க? நான் 10,000 ரூபா தானே வாங்கினேன், நீ 10,000 ரூபா கொடுத்த உடனே என் நகையை கொடுன்னா கொடுப்பானா? ஆமாம், வட்டி அது எதுலாம் கேட்பான் இல்லையா? ஆனா என்னை கவனிங்க, தேவன் இயேசு உங்களே என்னையும் எப்படி மீட்டு கொண்டாராம்? எப்படி மீட்டு கொண்டாராம்? வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. எபேசியர், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்த வசந்தோஷமா, கிருபையினால். அந்த கிருபையை ஆமென். எப்படி நம்ம மீட்கப்பட்டோமா? கிருபையினால மீட்கப்பட்டோம். கிருபையினால மீட்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் இயேசுவை அறியலை, இல்லைன்னா நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கூட நான் இயேசுவை அறியாதவனே, இயேசுவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், இல்லை விக்கிரகங்களுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தேன், எனக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் இயேசுவே தேடி வந்தார். நான் படுற கஷ்டத்தை பார்த்தார், நான் படுற துன்பத்தை பார்த்தார், நான் அனுபவிக்கிற வியாதியை பார்த்தார், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தார். அவரே கிருபையினால பிசாசின் பிடியில் இருந்த என்ன, ஆளுகையை இழந்து போய் பிசாசுக்கு அடிமையா இருந்த என்ன, ஒரு கரையும் செலுத்தி என்னை மீட்டு கொண்டார். அந்த கரையும் அவருடைய இரத்தத்தையே எனக்காக செலுத்தினார். விசுவாசிக்கிறவங்க, இந்த அனுபவம் இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் ஒண்ணுமே செய்யல, நீங்க ஒண்ணுமே செய்யல, அவரே கரையும் செலுத்தினார். அவரே கரையும் செலுத்தினார். அல்லேலூயா, அவரே கரையும் செலுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்க பாவனாக மூளை போகுது, என்கிட்ட பணம் இருக்கு, நீ மூட்டி நீ வச்சுக்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒருத்தரும் இல்லை. ஆனா இந்த தேவனை பாருங்க, என்னையாலையும் வெளியே வர முடியாது, என்னையாலையும் விடுதலை பெற முடியாது, நானும் அந்த நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா அவரா என்னை தேடி வந்து இலவசமாய் கிருபையாய் என்னை மீட்டு கொண்டார். அந்த அன்பை நினைக்கணும். அல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சோம்னா நம்முடைய உள்ளம் பொங்கும், வாயிலிருந்து அல்லேலூயா வராம இருக்காது. ஆமென். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தா, உண்மையாய் நான் மீட்கப்பட்டவன் அப்படிங்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னும் நிறைய உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சொன்ன மாதிரி என்ன, சீசர்களில் சிலர் அவரை நம்பவில்லை அப்படிங்கிற அனுபவத்தில் நிறைய பேர் வாயை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு தான் நம்பத்துல போறீங்களோ, ஸ்தோத்திரம். சரி, மீட்கப்பட்டோம். ஆமென். இப்போ நகையை வாங்க அடக வச்சு எடுத்தோம்னா அசல் பிளஸ் வட்டி கொடுக்கணும், ஒரு கண்டிஷன். ஆனால் நம்மளும் அப்படி இல்லை. அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் ரெடீம். அல்லேலூயா. என்னை ஒண்ணுமே என்கிட்ட எதிர்பார்க்காதபடிக்கு என் மேல நேசம் பண்ணி, உங்க மேல நேசம் பண்ணி, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. அதனாலதான் அவரை நான் ஆராதிக்கிறேன், அதனாலதான் நான் அவரை மற்றவங்கிட்ட சொல்றேன். அதனாலதான் என் இயேசுவை போல நல்லவர் இல்லை, என் இயேசுவை தவிர தெய்வம் இல்லை, அன்புள்ள தெய்வம் இல்லை சொல்லி மற்றவங்கிட்ட சொல்றேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த காலத்துல எனக்கு ஒண்ணுங்க, சீசர்கள் அந்த அதாவது யூதர்களுடைய வழக்கம் எப்படின்னா, அடிமைகளை கொண்டு விற்பாங்களாம், மனுஷனா அடிமையா விற்பாங்களாம். அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குமா, ஸ்லேவரி மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட், அடிமைத்தன மார்க்கெட். மார்க்கெட்னா சந்தனி வச்சுட்டீங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு 4 அடிமை இருக்கிறான், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கான்,
அடிமைன்னா அவனுக்கு ஒரு உரிமை கிடையாது, சம்பளம் கிடையாது, சோறு போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. சிலவங்க குடும்பமாகவும் அடிமையாக இருப்பான். என்கிட்ட ஒரு 4 அடிமையாக இருக்கிறான், ஒன்றும் சரியில்லை, இவனுக்கு என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் சந்தையில் வச்சிருவான். சந்தையில் வச்ச உடனே யாரெல்லாம் கேட்குறாங்களோ, என்ன விலைக்கு கேட்குறாங்களோ அவனுக்கு நான் விற்றுட்டு காசை வாங்கிட்டு வந்துடுவேன். அவனை வாங்குறவங்க, அவனை அந்த சந்தையிலேருந்து அடிமையில் இருந்தது வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்களாம், திரும்ப அவனுக்கு அடிமையாக வச்சுக்கிடுவாங்க, திரும்ப அடிமையாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் சிலவு நல்லவங்க இருப்பாங்களாம், சரி நீ இது வரைக்கும் அடிமையாக இருந்துட்டா போனி விட்டுருவாங்க. என் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், அடிமையாக இருந்து எனக்கு சுயாதீனத்தை தந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லி என்ன சொன்னார், நீ பழகி பெருகி இந்த பூமியை நிரப்பு. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் தந்தார். அப்படிங்கிறவங்களா அல்லேலூயா. கிருபையா என்னை பருகி பெருக பண்ணுகிறார். என் வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு எந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினால இன்னும் உயர்ந்த இடத்துல என்னை வைப்பார், என் குடும்பத்தை வைப்பார், என் பிள்ளைகளை வைப்பார். அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. காரணம் என்ன, காரணம் என்ன, அன்பு. அது விளங்கவே முடியல. என்னைக்கு பரலோகத்தில் போய் தான் கேட்கணும், ஏன் ஆண்டவரை என்ன நேசித்தீங்க, ஏன் என்ன நேசித்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே போய் தான் கேட்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் அந்த அன்புக்குரியவனாய், அந்த அன்புக்கு பாத்திரவானாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, 1 பேதுரு 1:19 வாசிங்க. 1 பேதுரு 1:19. எதனால நம்ம மீட்கப்பட்டோமா? மார்க்கெட்டில் பணம் கொடுத்து வாங்குவாங்க, நம்மளை எப்படி கொடுத்து வாங்கினாராம் பாருங்க. ஆமா, நீங்களும் நானும் எப்படி மீட்கப்பட்டோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசந்த டிவியை பார்த்து வாசிங்க, நல்ல சத்தமா. வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி. இப்போ நீங்க போய் ஒரு அடமானம் வைக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு கிராமா என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த சரி, ஒரு பவுன் கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கன்னு வச்சுருந்தீங்களேன். இப்போ 70,000 நீங்கள் வச்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, அதை மீட்க முடியல. அது இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து என்ன ஆயிட்டு, 1.25 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு, 1.25 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு. இப்போ யார் போய் அதை மீட்பீங்களா? யாராவது என்ன நினைப்பீங்க? லலிதா ஜுவல்லரியில் போனா அவர் என்ன பண்றாரோ தெரியல, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துகிட்டே இருக்கிறாரு, ஐயா அப்படி டிஸ்கவுண்ட் ஆகிறேங்கிறாரு. இங்க போய் 1.25 லட்சத்துக்கு அந்த பழைய நகையை வாங்கிட்டு வர்றதை விட புது நகையை என்ன பண்ணிடலாம், 70,000க்கா 80,000க்கோ வாங்கிடலாம, இன்னும் ஒரு 1.5 பவுனை கூட வாங்கிடலாம, அப்படிதான் நினைப்பீங்க. அப்படி நான் நினைக்க மாட்டேன் பாருங்களா, ஒரு சொல்லுங்க, அப்படிதான் நினைப்பீங்க. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால, விலையேறப்பட்ட ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். விலையேறப்பட்ட அப்படின்னா அவர் பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய ரத்தத்தை விட, அவருடைய ஜீவனை விட என்ன விலையேறப்பட்டவனா பார்க்கிறேன். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்க சேர்ந்துட்டோம் பாஸ்டர், எதுக்கோ சர்ச்சுக்கு போயிட்டு வர்றோம் பாஸ்டர். நீ விலையேறப்பட்டவன். உலகம் ஒன்று சொல்லலாம், தண்டம்னு சொல்லலாம், ஒன்றுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லலாம். ஆண்டோட வார்த்தை சொல்றத விசுவாசி, நீ விலையேறப்பட்டவன். ஓ வாலிப தம்பியே தங்கச்சியே, நீ விலையேறப்பட்டவன். அல்லேலூயா. அருமையான தாயே தகப்பனே, நீ விலையேறப்பட்டவள், விலையேறப்பட்டவன். அல்லேலூயா. ஏன்னா விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற, விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டோட பார்வையில் நான் விலையேறப்பட்டவன். ஆமா, ஸ்தோத்திரம். பைபிளை எங்கேயாவது மறைச்சி வச்சு பைக்குள்ள வச்சுக்கிட்டே, இல்லைன்னா யார்த்தையாவது கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் மீட்கப்பட்டவன். பைபிளை தூக்கி பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டவன். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் விலையேறப்பட்டவன், இந்த பூமியில நான் விலையேறப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம்
நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இதுல இருந்து அடுத்தது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு நான் வெளியேற பெற்றவன், நான் மீட்கப்பட்டவன், ஆண்டவர் எனக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். ஆனா நான் இந்த சுயாதீனத்தை எப்படிதான் பயன்படுத்தணும்? அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. ஆமா, ஒருத்தர் என்ன விலைக்கு வாங்கிட்டாரு. நான் இப்ப எனக்கு சொந்தம் இல்லை, விலைக்கு வாங்கிட்டாரு. இப்ப நான் எனக்கு சொந்தம் இல்லை, அதனால நான் என்னதான் செய்யணும்? சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழணும். நல்ல நிலையை சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னா நான் அவருக்காகவே வாழணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களாம் அவங்க பெற்றோர். நிறைய நகையெல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களாம். ஒரு 2 வருஷத்துல அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துச்சான். வரும்போது பார்த்தா ஒரு நகையும் இல்லை. என்னாச்சுமா உன் நகைலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாரா, கல்யாணம் முடிக்கும் போது அவ்வளோ தாம் தீம்னி பண்ணாங்களே மாப்பிள்ளை வீட்டில், எல்லாம் இப்படிதான் முடிச்சாங்க, கடன் வாங்கி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 வருஷமும் ஒரே போராட்டம். நான் தான் எல்லா நகையும் கொடுத்து கடன் இல்லாமையாவது வாழலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த நகைலாம் என்ன பண்ண போகுது? மூழ்க போகுது. என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே அவங்க அப்பா அம்மா நல்ல சரியா இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நகை இருக்கிற இடத்துக்கு போய் அந்த நகையெல்லாம் மீட்டு அந்த மகள்கிட்ட கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம், ஏம்மா இந்த நகை இப்போ யாருடையது? எங்களுடையது. நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ இனிமேல் இதை என்ன பண்ணக்கூடாது? விற்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரிதான் நான் விலையேறப்பட்டத்தினால மீட்கப்பட்டவன், அடிமையாக இருந்த அந்த வீட்டுக்கார், நான் அவருடையவன். விசுவாசிக்கிறவங்க ஒரு நல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு பழைய பாட்டு, கொஞ்ச நேரம் ஆனாலும் நீ கேட்போம். அந்த பாட்டு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பாட்டு. எத்தனை பேர் தெரியுமா அந்த கீர்த்தனை? தெரியுமா அந்த பாட்டு? சாட்சியாபுரங்கிற ஊர்ல உள்ள தேவ சகாயங்கிறவர் பாடினாராம். ஒரு நாள் அவருக்கு 2 பிள்ளைகளாம். நல்ல கவனிங்க, 2 பிள்ளைகள். நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் என்ன வரும்? இட்ஸ் மைன். எங்க வீட்டில் கேட்கும், இட்ஸ் மைன், நோ இட்ஸ் மைன். அதே மாதிரி தான் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது 2 பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கிட்டு போனாங்களாம். என்ன சண்டை போட்டாங்களாம்? இந்த பென்சில் எனக்கு உரியது அப்படின்னு சண்டை போட்டு போனாங்களாம். அப்போ அவர் கூட போனவருக்கு, அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு, அவருக்கு டக்குன்னு அவன் வந்துச்சான். உடனே அவர் சொன்னாரா, இது உனக்கு சொந்தம் இல்லையே, அரே ராசா ஏன் ஏசா அப்படின்னு பாடினாராம் ரோட்டில் போகும்போது. அப்புறம் அவர் ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தாராம். என்ன பாட்டு தெரியுமா? நீ உனக்கு. எத்தனை பேர் தெரியும் அந்த பாட்டு? பழைய பாவம் மறுபடியும் வருதா? சாத்தான் உன்னை மறுபடியும் இஞ்சிக்கிறானா? மறுபடியுமா நீ சாத்தானுக்குள்ள போறியா? அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்தோத்திரம், அழியும் நீ மீச ஆசை காட்டியே அக்கினி கடலில் தள்ளுவானே. மீட்கப்பட்ட நீங்க மறுபடியுமா அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. மறுபடியுமாய் அந்த இயேசுவின் இரத்தத்தை காலம் கீழே தள்ளிட்டு மறுபடியுமாய் அந்த பாவத்துக்குள்ள, அந்த நாசத்துக்குள்ள, அந்த சாபத்துக்குள்ள, அந்த வேதனைக்குள்ள போகாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உங்களை காப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால பிழைத்தாலும் மரித்தாலும் நான் அவருக்கே, இருந்தாலும் அவருக்கு தான், செத்தாலும் அவருக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடிவு எடுக்க போறீங்க? அப்படி வாழ்வோம். ஆமே. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வாசி சீக்கிரமா முடிச்சிடுறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிங்க யாராவது. இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான். இயேசு
பிறப்பதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு என்ன இருந்துச்சு? என் மீட்பர் மறுபடியும் பூமியில வந்து நிற்பார். அல்லேலூயா. இதே நம்பிக்கையோட தான் நம்ம இன்னைக்கு வாங்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே திரும்ப வருவார். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 1:11 வாசிங்க. ஸ்தோத்திரம். இயேசு வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குது? இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு அதோடு போகல, திரும்ப வரப்போகிறார். நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவர் இந்த பூமியிலிருந்து வேதனைகளை மாற்றி அவர் இருக்கிற இடத்துல சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வருகிறார்ங்கிறவன் தான் முதல்ல உயிர்த்தெழுந்தா நம்புறவன், அவர் வருவார்ங்கிறத நம்புறோம். உயிர்த்தெழுவேன்னு சொன்னவர் செய்தார், மறுபடியும் வருவேங்கிறது உயிரோடு. ஆமென். அப்படி விசுவாசிக்கும் போது இந்த பூமி எனக்கு ஒரு இதா இருக்கு. ஆமென். அதனால்தான் வாசிக்க வேண்டாம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல எப்படியோ ஆகிலும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதி உள்ளவனா ஆகும் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக நான் இயேசுவை விட்டுட்டு போக மாட்டேன். இதே ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக நான் இயேசுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய சபை கூடி வருதலை விட்டுட்டு போக மாட்டேன். எப்படியாயிலும் என்னை மீட்டவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. யோபு சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். இந்த சரீரம் முழுவதும் அழுகி போனாலும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு கூடாரம், இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துல இருந்து அவர் வர்றதுக்கு நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். அவர் வரப்போகிறார். அப்போ இந்த கூடாரம் அழிந்து நான் அவரை காண போகிறேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது? இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அப்படி வாழ்ந்து பாருங்க. எம்மையிலும் மீட்பர் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் சந்திப்பார். மறுமையிலே உங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார். என் விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டவர் தம்மிடத்துல சேர்த்து கொள்ள என்னை நேசிக்கிற என் இயேசு மறுபடியும் வருவார். அவருக்காக நான் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அவரை சந்திப்பதற்காக அவருக்காகவே வாழ்வேன், அவருக்காகவே ஜீவிப்பேன், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை கொண்டு வாழ்வேன். அல்லேலூயா. எம்மைக்காக வாழ்றது வாழ்க்கை, எம்மைக்காக வாழ்றது வாழ்க்கை இயேசுக்குரியதில்லை. உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போக வேண்டியவன். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அந்த நாட்டுக்கு என்னை கொண்டு போக போறார். ஆமென். அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, மாமியார் சந்தேகம் இல்லை, மருமகள் சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அங்க சூரியன் இல்லை, சந்திரம் இல்லை, என் இயேசுவே வெளிச்சமா இருப்பார். அந்த ஒளிமயமான நாட்டுக்கு போவதற்காக உயிர்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், திரும்ப வந்து என்னை கூட்டி செல்லுவார். அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்க கடந்து போனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவர்களாய் போவீங்க.